Hello friends, welcome to Govi Recipes. Today's recipe குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி, ஒரிஜினல் ரோட் சைட் காளான் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குற மஷ்ரூம்ல கேபேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. மஷ்ரூமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் மஷ்ரூமும் கேபேஜும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கினா மஷ்ரூம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம். கூடவே நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கினா முட்டைக்கோஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் மைதா அல்லது கோதுமை மாவு. நீங்கள் மைதா ஆட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. மஷ்ரூமையும் முட்டைக்கோசையும் கழுவணும் இல்லையா, அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பைண்ட் ஆகிடும். தேவைப்பட்ட லைட்டாக தெளிச்சிக்கலாம். பட் தண்ணி நிறைய போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பொரிச்சு எடுக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும். பாருங்க, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, நல்லாவே பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். சூடு அதிகமாக இருந்ததுன்னா மஷ்ரூம் போட்டவுடனே கருகி போயிடும், உள்ளே வேகாது, வெளியில் கருகிடும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மஷ்ரூமை பொரிச்சு எடுக்கும்போது உள்ளேயும் வெளியேயும் ஈவனாக வெந்திருக்கும். இது ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வடை மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா செய்யறதுக்கு 1-2 பிச்சு போட்டுக்கலாம். மஷ்ரூம் மசாலா செய்ய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் லைட்டாக பொரிஞ்ச பிறகு இல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை அப்படியே ஆட் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரிஜினல் ரெசிபி பண்ணுறதுனால சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மஷ்ரூமோட கன்சிஸ்டன்சிக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 கப் அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க, அப்போதான் நமக்கு நல்லா ஸ்மூத்தான மஷ்ரூம் மசாலா கிடைக்கும். பாருங்க, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் மிதமான தீயிலே விட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எம் ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க உணவோடு சேர்த்து அன்பையும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.